ஓகே. ஸோ அடுத்ததா துலாம் ராசி நேயர்களுக்கு இந்த 2025 ஜான்வரி மாதம் எப்படி இருக்கும்? இந்த துலா ராசிக்காரங்களுடைய அதிபதி பார்த்தோம்னா சுக்கிரன். இந்த துலா ராசிக்கு அஷ்டமத்துல குரு இருக்காரு. ஸோ அது ஒரு சின்ன மைனஸ். ஸோ எதனாலனா வந்துட்டு இது நாள் வரைக்கும் திருமணம் ஆகாம தள்ளி போயிட்டு இருந்தவங்களுக்கு வரன் பார்க்கும் பொழுது மேலும் சின்ன சின்ன தடைகளை உண்டு பண்ணும். பொண்ணு பார்க்க போலான்னு ஒரு டேட் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க, ஆனா பார்க்க போறதுக்கே தடைகள் அப்படிங்கிறது அவங்களுக்கு ஏற்படும். ஸோ ஒரு குழந்தை பாகிய விஷயத்துல ஆகட்டும், ட்ரீட்மெண்ட் போலான்னு கிளம்பும் போது ஏதாவது ஒரு அபசகுணமா ஒரு சகுனம் ஏற்படுறது, ஸோ பூனை வந்து குறுக்குல போறது, ஸோ காக்கா பாத்தீங்கன்னா வந்து இடதுபுறத்துல இருந்து வலதுபுறம் போனா நல்லது, வலதுல இருந்து இடது போனா தப்பு. ஸோ இந்த மாதிரி சகுனங்கள் அப்படிங்கறது அவங்களுக்கு ஏற்படுத்தும். ஏதாவது ஒரு காரிய தடைகள் கொடுக்கும். மெயினா ஒரு ப்ராப்பர்ட்டி ரெஜிஸ்ட்ரேஷன் போறாங்கன்னா அந்த இடத்துலயும் நிச்சயமாக இவங்களுக்கு வந்து தடைகள் அப்படிங்கிறது ஏற்படும். ஆனா இந்த துளாராசிக்காரங்க நினைச்ச காரியத்தை நினைச்சபடி முடிப்பாங்க. பூர்வீகம் சம்பந்தப்பட்டதுல பிரச்சனை இருந்து வந்துட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 5ஆம் பாவகத்துல சனி சுக்கிரன் சேர்க்கை அப்படிங்கிறது இந்த துளாராசிக்காரங்களுக்கு ஏற்பட்டிருக்கு. ஸோ இந்த சேர்க்கை என்ன செய்யும்? கெட்டவன் அஷ்டமாதிபதி தான் சுக்கிரன், ஆனா 5ல வந்து சனி பகவானுடைய சேர்க்கை பெற்றிருக்கனால பூர்வீகத்துல இருந்து வந்த பங்காளி வகையில வந்து பிரச்சனைகள் இருந்தாலும் சரி, பாகப்பிரிவினை செய்யாத சொத்துக்கள் இருந்தாலும் சரி, அது எல்லாமே வந்து முடிவுக்கு வரும். ஸோ அடுத்தது குழந்தை பாகிய பிரச்சனைக்கு வந்து ஒரு ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிறதுட்டு அலோபதி ட்ரீட்மெண்ட் இவங்களுக்கு நல்லது. ஆயுர்வேதம் விட கேது பகவான் நல்ல நிலையில இல்லை, ஆயுர்வேதம் விட அலோபதி அப்படிங்கிறது சிறப்பானதாக இவங்களுக்கு வந்து அமையும். அடுத்தபடி பார்த்தோம்னா படிப்பு விஷயம் சம்பந்தப்பட்டது குழந்தைங்களுக்கு வந்துட்டு இது நாள் வரைக்கும் சரியா படிக்காத குழந்தை கூட ஜனவரி மாசத்துல மட்டும் அதிகப்படியான மதிப்பெண்கள் எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் வருது. ஸோ அடுத்தது இவங்களுடைய புதன் பகவான் வந்து முயற்சி பாவகத்துல இருக்கனால டாக்குமெண்ட் ரிலேட்டட்ல ஏதாவது ப்ராப்பர்ட்டி சேல் ஆகாம தடையா நின்றுட்டு இருக்கு, இவ்வளோ நாளா வந்துட்டு ஒரு ப்ராப்பர்ட்டி வந்து சேலே ஆகல, அந்த நிலையில இருக்கக்கூடிய ஜாதகமாக இருந்ததுன்னா கட்டாயம் வந்து ப்ராப்பர்ட்டி சேலுக்கான அமைப்புகள் ஜனவரி தை மாதத்துல அவங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த துலா ராசிக்காரங்க கட்டாயம் வெள்ளிக்கிழமை அன்று பெருமாள் கோயில்ல இருக்கக்கூடிய லக்ஷ்மி தாயாருடைய சன்னதியில நெய் தீபம் ஏற்றிட்டு வந்தாங்கன்னா அது ஒரு சிறப்பான ஒரு பரிகாரம். இவங்க வந்து தானம் செய்யக்கூடிய பொருள் அப்படின்னு பார்த்தோம்னா முகம் பார்க்குற கண்ணாடி. இந்த நவராத்திரி கொலுல எல்லாம் கொடுப்பாங்க, பார்த்துருப்பீங்க. ஸோ அது வந்து வெற்றில பாக்கில் வந்துட்டு முகம் பார்க்குற கண்ணாடி ஏதாவது ஒரு சாமந்தி பூ மல்லிப்பூ ஏதாவது வைத்து 9 பெண்களுக்கு வந்துட்டு வெள்ளிக்கிழமை அன்று மகாலட்சுமி தாயாருடைய சன்னதிக்கு வர பெண்களுக்கு கொடுக்கலாம். ஸோ இது வந்து ஒரு சிறப்பான ஒரு தானமாக இருக்கும்.